ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்? கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிப்ளேயர் வித் மை பிரதர். இந்த கேம் ப்ளே பார்த்துடலாமா? வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட். சாரி கைஸ், கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. அது ஏன் நான் என்கிட்ட ஸ்டார்ட் பட்டனில் நான் மட்டும் நீங்கள் உட்காந்து ஸ்டார்ட் எழுதிட்டு இருந்தேன், பார்த்தா அவன் ஸ்டார்ட் பட்டன் வச்சுருந்தான். சரி, ஓகே, வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கொஞ்சம் என் மூக்கு உளிகிற சவுண்ட் கேட்கும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ரெண்டாவது, சரி, அப்படியே பொருள் தேன்னா கக்கூஸில் ஒன்றுமே இல்லை. இதுக்காக அந்த சொட்டை கிளவி வேறு கீழே வந்துக்கிட்டு ஐயோ நம்மளை தான் அவங்க பார்த்துட்டா. இப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்த முட்டு குத்துட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும். இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஒன்றுமே கிடைக்கல. இதை தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று டெடி பேர் கேட் ரூமில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அங்கே ஒரு பாட் ஆஃப் ஷார்ட் கன் இருந்துச்சு. சரி, இதையாவது எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம வெப்பன் கீ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி கிடைச்சிச்சின்னா லக்கு தான். கிடைக்கல அப்படின்னா நம்ம பாட் ஆஃப் ஷார்ட் கன் இதெல்லாம் சேர்த்துட்டு போய் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கன் பீஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நம்ம இந்த புக்கும் ரொம்ப முக்கியம். அந்த புக்கையும் நான் தேடிட்டுருக்கேன். கிடைச்சிருச்சுன்னா பார்த்துக்கலாம். இந்த டோர் வேறு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே கைஸ், அவன் 2வது பார்ட்டி வச்சுட்டான். 3வது பார்ட்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிச்சனில் தான் இருக்கும். ஆனால் இந்த சொட்டை கிளவி மேலே போயிட்டா. இப்போ நான் எப்படி அவளை இந்த சைடு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது? ஐ திங்க் மேலே ஒரு தாடி மாதிரி இருக்குமே, தாடியாக இல்லை ஜாலியாக, சரி, ஏதோ ஒன்று கேண்டில் போட்டிருக்குமே, அதை தட்டி விட்டேன். அவள் சவுண்டை கேட்டு இப்போ அந்த சைட் போயிருப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சைலண்ட்டாக கிச்சனுக்கு போய் அந்த பீஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரே மொக்கை ஆயிடுச்சு. அட கிளவி செத்து போயிட்டாளா? எப்படி கை செத்து போடா? எப்படா செத்தா? ஷாட்கன் சுட்டுட்டியா? சொட்டை கிளவி சுடவே கூடாது, பட்டில் அடிக்கிறோம். எப்படி உனக்கு 3வது பாட்டு கிடச்சிது? அதாவது கார்லேயே இருந்தது. நான் காரில் ஒரு மாதிரி. ஆனால் நான் ஒரு பாட்டு போட்டேன்ல, அந்த கதவு இருக்கும்ல, அதில் இருந்துச்சு. அது 2வது பாட்டு. இந்த பாட்டு எண்டிங்கில் லாஸ்ட் 3வது பாட்டு அந்த இதுவும் ஆண்ட பார்த்தேன். எங்கே? பேர்டு ஆண்ட. ஓ, எடுத்துகிட்டு வந்துட்டியோ? ஓகே, புக்கு கிடச்சிச்சா? இல்லை, அதான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன் புக்கு எங்கன்னு. புக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. ஏன்னா நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு அந்த ஸ்பைடர் 8 கால் வச்சுட்டு போவான். ஓகே, கார்கி கிடச்சிருச்சான். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். ஸ்பைடருக்கு போகிறதுக்கு புக்கு வேணும். புக்கு எங்கே போச்சு தெரில, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். புக்கே கண்ணுக்கு நேராக மாட்டிடணும். சரி, இந்த ட்ராலெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. இதை தான் நான் பார்க்க வந்தேன். நம்பர் 1 சரி கைஸ், விஞ்ச் ஹேண்டில் காய்ச்சிச்சு. அதாவது இந்த கேமில் இது பேர் என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? ரிஞ்ச் ஹேண்டில். அதாவது விஞ்ச் ஹேண்டில் நம்ம எல்லோரும் சொல்லுவோம். இந்த கேமில் ரிஞ்ச் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரில. சரி, ஓகே, சுற்றலாம். ஏதாவது பொருள் கிடச்சிச்சா? கார்கி கிடச்சிது சொல்லியா? அப்போ என்ன ஸ்கெப் பண்ணலாம்? கார்கி தானே கிடச்சிச்சு சொல்ல ஃபஸ்ட்டு. அப்போவா கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஓகே கைஸ், எனக்கு ஹேமர் கிடச்சிச்சு. புக்கு கிடச்சிச்சு கைஸ். இப்போ நான் 2த்துல எதை எடுப்பேன் தெரியல. நீ என்ன வச்சுக்க இப்போ கையில்? சுட்டுட்டு இருக்கியோ? சுட்டு புஷ்ஷா இல்லை, சைடில் புக்கு இருக்கும், அதை எடுத்துக்க. இப்படி கிச்சன் இருக்கும்ல, அங்கே இருக்கு. ஓகே, ஐயா பண்டை போகிறதே அந்த எஸ்கேப். இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கிடைக்குது. ஓகே கைஸ், இதுக்குள்ளே போய் நான் பார்த்தேன். லக்கில் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர்ஸ் அது இருக்குது. ஆனால் இது பக்கத்துலேயே இருந்துச்சுல, அதுக்கு சொல்கிறேன். வீல் கிராக் ப்ரோ. ஐயோ, இது வேறு சென்சிட்டிவிட்டி. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது தெரில. ஐ திங்க் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இல்லை,
சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். நான் ஏற்றி தான் வச்சுருக்கேன், ஆனாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு அந்த சொட்டை கிழவி எழுத்துட்டான்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம், இது உள்ள போயிடலாம். வரலாம் கைஸ், ஒன்று பண்ணலான் இருக்கேன். என் தம்பி பார்த்தீங்களா செத்து போயிட்டா. சரி நம்மளும் சாவலான்னு நினைக்கிறேன். அதால் பார்த்தீங்கன்னா அந்த கிளவியோட ஆடே கூப்பிட்டு சாவ போகிறேன். ஆனால் அவளை காணும். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கடி போனடி பைத்தியக்காரி கிளவி, எங்கே போன? நானும் கிச்சனில் இருக்காளா? சத்த ஏய் சீரடி ஓகே அடிச்சிட்டாப்பா. என்ன க்ளோஸ்அப் கைஸ், சரியான க்ளோஸ்அப்பு. ஆனால் கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் மூஞ்செல்லாம் பார்த்தா பயமாவா இருக்கு. அவன் மூஞ்சை பார்த்தா எனக்கு சீப்பாக வருது. எத்தனை பேருக்கு ஜாக்கி சான் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈமா பாபி பாவான், அதாவது அது நம்ம அங்கிள் சொல்லுவார் தானே. சரி ஓகே, மேலே வீல் கிராக் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆடுங்க ப்ளீஸ். ஓகே, அவங்க வந்து ஜாக்கிரதையாக அடிக்கிறாங்கன்னா சரி. நம்மளுக்கு வந்து வீல் கிராக் அடிச்சிச்சு. கீழே புக்கை பார்த்தோம். புக்கு போட்டியாடா? இந்த கிளவி வேற கைஸ் வித்தியாசமான ஹேங்கில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. சரி சீக்கிரம் வாடி. ஏன் வராடா. ஓகே, நம்ம கீழே குளிச்சிட்டோம், நல்ல வேலை. அவள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வருவாள். அது வருது கட்டி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடம் வந்து இப்போ தான் வந்து போட்டிருக்காடா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டிவி பக்கத்தில் வீல் கிராக் போட்டுட்டு நம்ம இங்கிட்ட ஓடி போயிடலாம். இந்த வழியாக ஹேமர் கிடைக்கும். ஹேமர் நம்ம போன இதுலேயே பார்த்தல டே 1 வந்து நம்ம வேலை போட்டிருப்போம். ஸோ அதாவது நம்ம போய்ட்டு அந்த ஹேமர் எடுத்துக்கலாம். இந்த சொட்டைக்கிளி வேறு எங்கே இருக்கான்னு பார்த்தா அவள் எங்கே இருக்கா. சரி நம்ம வேலை போவோம். வாங்கேசு வந்துட்டுருக்கா. அவளுக்கு வேறு வேலை இல்லை, துரத்திக்கிட்டே இருப்பா போல இருக்குது. சரி வாங்க நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு டப்புனு உள்ளே ஓடிடலாம். அவளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம கீழே போயிட்டோம்ல. அவள் என்ன தோத்துறா? உன்னை தோத்திட்டு இருக்காளா? எங்கே தோத்திட்டு இருக்கா? கீழே. ஓகே, கீழே தோத்துறாங்களாம். நம்ம வந்து பேர்டு சைடு தான் போகணும். ஓகே, அப்புறம் நம்ம ஓடிடலாம். ஆஹா, இவன் ஸ்பைடர் கீ ட்ராப் பண்ணிட்டா. ஓகே, ஆனால் அந்த இடத்துல தான் அது கிளவி இருக்கா. தட் மீன் அந்த இடத்துல சொல்லும்போது அந்த படி இருக்கும்ல, ஹால் படியில் அவள் அங்கே நின்றுட்டுருக்கா. வாங்கிட்டு தானே, அதான் சொல்லல அவன் நிற்கிறான்னு. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. சரி, இது உள்ளையாவது ஒரு நல்ல பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சவுண்டு வேறு நம்ம இங்கே போட்டுட்டோம். ஸோ இப்போ என்னடா அறிவாளி மாதிரி இப்படிக்கா வருவா. நான் பிறடா இப்படிக்கா போயிட்டு போகலாம். ஸோ ஸ்பெஷல் கீ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இது வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம். அப்புறம் அவள் வேலை சேஸ் பண்ணிகிட்ருப்பா. சரி ஓகே, ஸ்பெஷல் கீ போட்டேன். ஆனால் கையில் கன்னு பீட்டு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சேன், நம்ம வேறு ஸ்பைடர் ரூமுக்கு போடுவே, அங்கே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த சொட்டை கிளவியை நான் பார்த்துட்டான். சரி பாரு இங்கே வா. சரி, என் தம்பி அங்கேயும் செத்து போயிட்டான். சரி நம்ம மறுபடியும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டேன். ஏடி விளாடு. எனக்கு வந்து என் தம்பி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவனே நினைப்பான், வெக்கமே இல்லாமல் சீன் போடுறியே அப்படின்னு. பட் இருந்தாலும் ஓகே, அதை மாட்ட விடு. சரி, அதை விடணுமா? சரி, அதை விட்டுறேன். ஓகே, ஆனால் இந்த ஓகே மட்டும் விட முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன் ஓகே சொல்லக்கூடாதுன்னு. பட் ஓகே சொல்லாமல் இருக்க முடியல. சரி ஓகே, நம்ம வந்து டே 3 வந்துட்டோம். டே 3 நம்ம வந்து இப்போயாவது தப்பிக்க ட்ரை பண்ணலான் இருக்கேன். கைஸ், இந்த வீடியோவில் எத்தனை ஓகே வருதுன்னு எண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஆமாம் கைஸ், நான் எத்தனை தடவை ஓகே அப்படின்னு சொன்னேன்றதை நீங்கள் கமெண்டில் எண்ணி சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து மேலே ஹேமர் எடுத்தேன், அது கீழே ஓப்பன் பண்ணிட்டேன் போடுறோம். ஆமாம் கைஸ், அண்டு கமெண்ட் ஒரு கமெண்ட் கூட வரல. நீங்களாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாம் தானே? ஆமாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சொட்டைக்கிளி வேறு எங்கே இருக்காது. அதாவது கைஸ், நான் சவுண்டே இல்லாமலான் இருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆடா பாவீங்களா, இங்கே தான் கைஸ் வெப்பனுக்கு இருந்துருக்கு. இருங்க, அந்த சொட்டைக்கிளியை நம்ம மேலே அமுச்சு விட்டுடலாம்.
ஏன்னா நம்ம இன்னும் அவளை சுடலையே. என் தம்பி சுட்டுட்டான் சரி, அதுவும் அவன் ஷார்ட் கன்னில் சுட்டான். ஆனால் இதில் சுடுற சுகம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த சொட்டை கிளவியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போனேன். எதிரில் வந்துடுவாளோ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. வந்துட்டு இருக்கா. ஓகே, ஏதோ நம்ம இப்படிக்கா தான் வருவா. அவள் வந்த உடனே அவன் மண்டையிலே ஒரே அடி. வாடி 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 போடு. எவ்வளோ தைரியம். என் தம்பியை அடிப்பேன் நீ. நம்பர் சொன்னனே. ஐயோ அங்கே பார்த்தனே, இப்போ டப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆஹா கைஸ், கைஸ் இது அதுனா ஊசியா பக் ஆயிடுச்சு. சரி ஓகே இருக்கா, இன்னொன்று இருக்கேன் எடுத்துப்போம். ஐ திங்க் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படி தான் நினைக்கிறேன். இருயா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ டிரைவர் தட்டி விடலையா நீ? இல்லை தட்டிட்டேனே. அப்புறம் மேலே இருக்க மாதிரி இருக்கு என் ஸ்க்ரீனில். ஒன்று தான். என் ஸ்க்ரீனில் மேலே இருக்குடா அது. அப்போ சுடு. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. தட் மீன் அப்போ நீ தட்டிட்டியோ? என்ன இருந்தது அதுல? தோ ஒன்று இங்கேயே போட்டிருக்கேன். அங்கேயும் போட்டிருக்கா. அப்போ 2 இடத்துல போடுவாங்களோ? அப்படியா? தெரில. சரி ஓகே. நம்ம வந்து கரெக்டாக மீட் கிடைக்கல கைஸ். அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா டெண்டர் ஷூட்டு வச்சு அதாவது சுடலான்னு பார்த்தேன். ஆனால் என் ஷூட் வந்து எந்தளவுக்கு மொக்கனாங்க பாருங்கள். நான் அங்கே போய் சுடுறேன், ஆனால் குண்டு படவே இல்லை. இதுக்கு நான் எதுக்கு குண்டு எடுத்து வேஸ்ட் பண்ணேன்னு தெரில. சரி வாங்க, இன்னொரு குண்டு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, எப்போவுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாங்க, இன்னொரு குண்டு இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து கொஞ்சம் கிட்ட போய் சொல்லலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பொடையில் சுட்டுட்டோம். அதால் பார்த்திங்கடா அவள் வந்துட்டா. அவள் வந்துட்டாளா? இல்லை நான் வந்து சுட தெரில. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அட குட்டிக்கிட்ட அந்த சைடில் போயிட்டு, அதாவது இப்படி நின்று அப்படியே கொஞ்சம் இப்படி நின்று கொஞ்சம் மேலே கூறி வந்து மேலே வச்சுக்கிறோம். தட் மீன் இப்படிக்கா இந்த சைடு மேலே வச்சுட்டோம்னா இப்போ சுட்ட கரெக்டாக இருக்குமாடா? சுடே. ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் இப்படி தான் சுடும். கிட்ட போய் அட பாவி இவ்வளோ சுட்ட கைஸ். பண்ண போகிறது கார் எஸ்கேப்பு. அதுக்கு ரஸ்டி பேட்லாக்கி கொடுக்குறாடுகளே. ஐயோ நத்தை செய்வேன். சரி ஓகே வாங்க, நம்ம மறுபடியும் போவோம். இப்போ வந்து இந்த டெண்டர் வச்சுக்கிட்டு இடம் பண்ணுறதே தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னதுடா அது பேர் சீவரில் தான் எதுவும் பார்க்கல. சீவரில் எல்லாத்தையும் பார்த்துட்டியாடா? எனக்கு வேணும் ஸ்க்ரூ டிரைவர். அது எத்திக்ஸ் அங்கே இருக்குவோ? அங்கே தான் இருக்கும், நான் அங்கே தான் போட்டேன். சரி அப்போ எடுத்துகிட்டு வரேன். ஆனால் நான் எப்படி கீழே வலு போட முடியும்? இந்த இடத்துல தானே போட முடியும். நான் அங்கே கேட்ச் பிடிக்கிறேன். பேசப்படா, கீழே வந்துடுறேன். ரொம்ப காட்டாக இருக்குது. வராது, மேலான் இருக்கேன் என்கிட்ட. வராது. அப்படியா? இப்போ அவள் எழுந்திருப்பாளே. சரி ஓகே, நான் இந்த ஓட்டையில் போடுறேன். போட்டேன். ஒன்று அங்கே தான் போட முடியும். ஒன்று வேணுமா? எதுக்கோ எடுத்துக்கோ. திடீர்னு அது உள்ள போய் ஸ்பார்க் பிளக் வெஸ்டர்ன் சொட்டாடுங்கடா. என்ன செய்யறது? இவ வேற ஏதோ பேசினேன். யாரு? கிராணி. ஏதுட்டாலோ? சவுண்ட் கேக்குதா? அவளை எப்படி கூப்பிடுறது? கைஸுக்கு செயின் கட் இருக்கு. இருக்க ட்ராப்பு இருக்கு. அவளை முதல்ல இந்த சைடு வந்து அவளை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியே இந்த இடத்துல சுற்றலாம். இல்லைன்னா வந்துக்கிட்டே இருப்பாள். இருங்க, வருவான்னு நினைக்கிறேன். நான் ஆளை காணும். சவுண்டு கேட்குதுன்னு சொன்னால் சவுண்டு கேட்குதுன்னா அவளை காணுமே. வந்துட்டான். வாடி 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 சொட்டை கிளவி. மண்டையில் போட்ட அடி எப்படி இருக்குது சொல்லு கிளவி. பாட்டே ரொம்ப கேவலமாக இருக்க தெரியும். ஆனால் கமெண்ட்டில் திட்டி அசிங்கப்படுத்திடாதீங்க. ஓகே வாங்க. பெலாட் போட்டதா சொன்னால் நம்ம போய்ட்டு பெலாட் எடுப்போம். இவன் வேற வழியிலே நின்றுக்கிட்டு இருப்பா போல இருக்கு. தெரியும் அதான் எடுக்க வந்தேன். ஓகே சார், ரெச்சும் இங்கே தான் இருக்கு. ஆனால் இன்ஜின் பாட்டு கிடைக்கலையே. மேக்ஸிமம் நான் இன்ஜின் பாட்டு சீவரில் கூட பார்த்துருக்கேன். ஆமாம் கைஸ், நம்ம ட்ரை பண்ணலாம் கார் எஸ்கேப்புக்கு. சப்போஸ் அது ஆக முடியல, நான் நினச்சேன் நாங்கள் ட்ரை போட்டுற முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா கார் எஸ்கேப் பண்ணேன். சப்போஸ் எதுவுமே கிடைக்கல, மிச்சம் எல்லா பொருளும் வேறு எதாவது கிடச்சிச்சா அந்த எஸ்கேப் பண்ணிடுறோம். ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுவாரி, கவலைப்படாதீங்க. பேட்லாக்கி கிடச்சிச்சுரா. கார் எஸ்கேப்புக்கு முக்கியமான பொருள். போடு பாஸ் வைக்கி கிடச்சது கைஸ். டோர் எஸ்கேப் ரெடி கைஸ்.
மாஸ்டர் கீ போட்டால் டோரு எஸ்கேப்பு, பட் நம்ம வந்து கார் எஸ்கேப்புன்னு சொல்லியிருக்கோம். சரி வாங்க ஒரு ட்ரை தான் கொடுத்து பார்க்கலான்னு இதை பண்ணலாம். ஓகே, இன்ஜின் பாட்டை எங்கேயாவது பார்த்தியா? ஓகே, சாரி இன்ஜின் பாட்டுன்னு சொல்லிட்டேன் பாரு. கெசோலின் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம். அதுதான் எனக்கும் தெரில. நீ இன்ஜின் பாட் போட்டுட்டு நாங்கள் ரெஞ்ச் வச்சுருவே, நான் கெசோலின் எங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐ திங்க் மேக்ஸிமம் எனக்கு சில இடம் தெரியும் கைஸ், சரி தெரிஞ்சு அந்த லொக்கேஷன்ஸில் தான் அது இருக்கும். ஸ்டிக்கு கைஸ் சீவர் எஸ்கேப்புக்கும் ரெடி. இப்போ வந்து கார் எஸ்கேப்பு தான் அப்போ எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிச்சுடா. அது அந்த காஜ் வீல் இருக்குல்ல, அதை போட்டு தான் கிடைக்கும் போல. கிடைச்சிருச்சா? சரி அப்போ ஃபியூல் ஊற்று. ஐ திங்க் அப்போ இப்போ ஸ்பார்க் ப்ளக் மட்டும் தான் கிடைக்கணும்ல. அந்த ப்ளக் எங்கே கிடைக்கும் தெரியுமா? காஜ் வீலில் தான் கிடைக்கும். ப்ளே ஹவுஸ்க்கு எங்கன்னு போய் தேடுறது? கிடச்சிச்சா? எத்தனை காஜ் வீல் போட்ட? ஒன்று கூட போடல. ஒரு காஜ் வீல் எடுத்த நீ எங்கே இருக்கு? எடுக்கல, வெஸ்ட் வந்துட்டேன். நான் அவனை எடுத்து போடு தானே சொன்னேன் சேஃப்டிக்கு. முதல் ப்ளே ஹவுஸ் திறந்தானே பாரு. திறக்கல கைஸ், இதோட கீ எங்கன்னு தெரில. போன மேட்ச் ஐ திங்க் இதோட கீ எங்கன்னு தெரில. இதோட கீயை நம்ம தேடணும்னு நினைக்கிறேன். பேட்டரி வேறு வேணும் கைஸ். நான் சொல்கிறத கேளுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பேசாமல் டோர் எஸ்கேப் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். கிளவி என்னை போட்டு தள்ளிட்டா. நான் வந்து எதிரே பார்க்கலன்னா நான் சவுண்ட் இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்கிறதால அவை என்னை போட்டு தள்ளி விட்டால். இப்போ நாங்கள் டோர் எஸ்கேப் பண்ண போயிடுவோம். எஸ், ஆனால் நானும் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் இவன் எங்கே இருக்காளே? இவன் சொட்டை கிளவி பாருங்க கைஸ். என் தம்பிங்க இருக்கான், ஆனால் அந்த சொட்டை கிளவி பாருங்களேன். ஓகே, ஃபைனலாக வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கேம் ப்ளே முடிச்சிட்டோம். ஆனால் வந்து கார் எஸ்கேப்புன்னு சொல்லி டோர் எஸ்கேப் பண்ணிட்டோம். கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் நாங்கள் முடிச்சிட்டோம்ல. ஆமாம், அதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போகலாம் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் தம்பி சொல்கிறான் கமெண்ட் போட்டால் தான் நான் வந்து பார்ப்பேன்னு. ஸோ தயவு செய்து கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ஆடு, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஆடு வருது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என் தம்பி வந்து நீங்கள் கமெண்ட் போட்டால் தான் ஒரு வீடியோ வந்து வருவாராம். அப்படி தானே? அப்படி தான். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராப்ளெக்ஸில் என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அதில் ஏன்னா வந்து மல்டிப்ளே கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுற ஐடியாவில் இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் எல்லாருக்கும் பாய் பாய்.